ஹை காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டீ கடை கஜூர், அந்த டீ கடை கஜூர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த கப்பில் 2 கப்பு மைதா எடுத்துருக்குறேன். 2 ஸ்பூன் ரவை, அந்த மைதா கூட 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இது கூட வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு, ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு, ரவை, நெய், மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரண்டி எடுத்துட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எந்த கப்பில் வந்து மைதா எடுத்தனோ அதே கப்பால் 1/2 கப்பு சர்க்கரை, இது வந்து நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு முட்டை, கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம். அது செய்கிறது எப்படி நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கையில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லை, ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னாக்கா ரவை வந்து மாவில் ஊறணும், அதனால் இதெல்லாம் நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு இது. இப்போ வந்து நான் 1/2 கப்பு சர்க்கரை நான் போட்டுக்கலாம். இதில் பவுட்ரு பண்ணி போட்டுட்டு முட்டை ஒன்று வச்சுருக்கேன், முட்டை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம சோடா போட்டுக்கலாம். சோடா போட்டு நம்ம இதெல்லாம் பூரா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை, சோடா, சர்க்கரைலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாவு பிசைஞ்சு நம்ம வச்சுட்டோம். நல்லா பாருங்க, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. இப்போ வந்து நம்ம இவ்வளோ பெருசு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா உண்டையும் நான் பிடிச்சி வச்சுன்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா உண்டையும் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியுது மங்கலாக, ஏன்னாக்கா கரண்ட் போயிடுச்சு, அதனால இப்படி தெரியுது. இப்போ எல்லா உண்டையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சும்மா லைட்டாக இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா உண்டுங்க இந்த மாதிரி போட்டோம். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம், ரொம்ப காயறதும் ரொம்ப ஜாஸ்தி காயறதும் வேண்டாம், ரொம்ப கம்மியாக வேணாம். ஏன்னாக்கா போட்ட உடனே மாவு வந்து இது வேகணும். அதே நேரத்தில் நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டுடணும், இல்லைனாக்கா அப்படியே கடாயில் போய் ஒட்டிக்கும் இந்த மாவு. இப்போ வந்து நம்ம ஒன்றா போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்க. இப்படி தான் காஞ்சிருக்கணும் எண்ணெய். இப்போ இது வேகட்டும், நம்ம நிதானமாக வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கஜூர்க்காய் பாருங்க, நான் மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நிதானமாக நான் திருப்பி கொடுத்தேன். ஏன்னாக்கா நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டாக்கா உள்ளே இருக்கிற மாவு வேகாது. இந்த மாதிரி நம்ம நிதானமாக திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கணும். நம்ம அப்போ உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ வந்து நம்ம டீ கடை கஜூர்க்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டீ கடை கஜூர்க்காய் எடுத்துக்கலாம். நல்லா ஆறணும். இது ஆறின பிறகு தான் நல்லா முறன்னு இருக்கும். நம்ம டீ கடை கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். மீதி இருக்கிறதில் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டீ கடை கஜு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக ஆரியும் போயிடுச்சு. ஆறுனா தான் இது ஒடிக்க முடியும் பாருங்க. சூப்பராக எவ்வளோ நல்லா கடியில் செய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா முறன்னு. நம்ம சிவாஜி நகர் பக்கம் போனாக்கா எல்லா டீ கடையிலும் இந்த மாதிரி கஜூரி இருக்கும். இப்போ நான் கஜூர் செய்தது பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்யலாம். இப்போ நான் கஜூர் செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.